ஹலோ, நீ ஏன் கால் கட் பண்ற? நான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல, நான் கால் கட் பண்ணலையே. என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? ஹலோ, நீ ஏன் கால் கட் பண்ற? என்ன பேச விட்டாதான் உனக்கு புரியும். சரி, பேசு. உனக்கு என்ன? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேக்குறேன். என்ன பேச விட்டாதான் உனக்கு புரியும். நீ கால் கட் பண்ண கூடாது, நான் தான் கால் கட் பண்ணேன். சரி, நீயே கால் கட் பண்ணு. இந்த மூஞ்சிய வச்சுட்டு நீ எப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பியரன்ஸ் ரிலேட்டடா வரும். இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேரு அதை எப்படி பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுதான் என் ஆக்சுவல் குணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டு ப்ரோ நீ எதுக்கு ப்ரோ கூட இருக்கு அப்படின்னு சொல்றதும் நேர்லயே என்கிட்ட நிறைய பேர் உங்ககிட்ட பேசவே எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த வீடியோவோட இம்பாக்ட் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏங்க அது வீடியோ தாங்க, நான் நேர்ல அப்படி கிடையாது. அந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணும். ஏன்னா வந்து எனக்கு அப்பவே உங்களை பார்த்தேன், பட் கேட்கலாமா வேணாமா பயமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரச்சனாவா தெரிஞ்சதை தாண்டி நீங்க அந்த கோவப்பட்டு பேசுவீங்க, ஆர்டர் பண்ணுவீங்களே அந்த பொண்ணு தானே நீங்க, கெட்ட வார்த்தை பேசுவீங்க அந்த பொண்ணு தானே நீங்க அப்படின்னு எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேன்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்துச்சு. இப்போ மீடியால ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த வைட் ரீச் மேல எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும்ல, நம்மளும் ஒரு நாள் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சாதாரணமா எனக்கும் உள்ள இருந்த ஆசைதான், நம்மளும் ஒரு நாள் டிவில வரலாம்ல, நம்மளும் ஒரு நாள் எல்லாருமே நம்மளோட வீடியோவா இருக்கட்டும், நம்ம படத்துல ஏதோ நடிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பாப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு பிரமிப்புனாலதான் வந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நானு at some point of time நீங்க வந்து ஒரு போஸ்டர் கொடுத்துதான் ஆகணும். அவ்வளவு பெரிய ஒரு வெப் சீரிஸ் ஆனாலும் சரி, நல்லா என்கேஜிங்கா போறதுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துதான் ஆகணும். பீரியட் வந்து எனக்கு என்னன்னா, இது 10 பண்ணணும்ன்றது கூட தாட்ல கிடையாது. எனக்கு வந்து 6 எபிசோட்ஸ் பண்ணணும். ஓகே, ப்ராப்பரா 6 எபிசோட்ஸ் வந்து மினி சீரிஸ் வகையில பண்ணணும் அப்படின்றத. ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். அண்ட் யூடியூப் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க மூஞ்சியை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பே அப்படின்ற ஒரு சீரிஸ் மூலமா நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்லயே ஒருத்தங்களா, நம்ம கேங்ல ஒருத்தங்களா அப்படி ஃபார்ம் ஆன 2 பர்சனாலிட்டிஸ் நம்ம இன்னைக்கு கூட இருக்காங்க. அண்ட் முக்கியமா சொல்ல போனா வந்துட்டு அவங்க படுற கோவம், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தா நம்மளே பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சமயம். இந்த சமயத்துல எனக்கு ஐ அம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரோடியூஸ் both of them, ரக்ஷனா அண்ட் கிரண் வித் மீ. சோ கிரண் அண்ட் ரக்ஷனா, ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வியே வந்துட்டு பே சீரிஸ் வந்துட்டு பயங்கர ஹிட், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீரிஸா மாறிடுச்சு. எல்லா காலேஜ் கேங்லயும் சரி, எல்லா ஆபீஸ் கேங்லயும் சரி இதை பத்தி பேசாம வந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு 2 கப்புல ரீல் கப்புல என் கூட வந்து இன்னைக்கு மீட் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். How did it all start பேசிக்கா? ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலி இது வந்து பிளான் கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு ஒரு 10 எபிசோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு பிளான் கிடையாது. ஓகே, நான் வந்து ஆக்சுவலி நிறைய ஸ்கெச்சஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஏஷியா தமிழ் சேனல்ல ஸ்கெச் பண்றது தான் எனக்கு பேசிக் ஐடியா பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது வந்து ரேண்டமா பண்ண ஒரு விஷயம் தான். சொல்லி எப்படி கப்புள்ஸ்குள்ள எப்படி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஒரு இது ஈகோ விஷயம். யார் கால் கட் பண்ணுவா ஃபர்ஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்தாலுமே நம்மளுக்கு பிடிக்காது. கண்டிப்பா என் ஃப்ரெண்டே எனக்கு முன்னாடி கால் கட் பண்ணா எனக்கு வரும். கண்டிப்பா அது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்குள்ள ஒரு ஈகோ மீட்டர் வந்து ப்ளே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணது. அது மில்லியன் வியூஸ் போனதுக்கு அப்புறம் அதை தழுவி ஒரு 2-3 எபிசோடு எழுதணும். அதுக்கப்புறம் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. எழுத நல்லா கேட்சிங்கா இருந்துச்சு. ஓகே, இது ரொம்ப கனெக்டா இருக்கும், ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் பேசிக். ரக்ஷனா நீங்க அமைதியா உட்காந்துருக்காங்க. ரக்ஷனா, how did it all start for you? பேசிக்கா யூடியூப்ல உள்ள வரும்போது வந்து நிறைய பேர் சொல்லிருப்பாங்க எதுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு. How did it all start for you? உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் பேசிக்கா? என்னோட பேஷனே வந்து மீடியா தான். நான் மீடியால ஏதாவது நோட்டிசபிளா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மீடியாவே எடுத்து படிச்சேன். நான் மீடியா ஸ்டூடெண்ட் தான். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஷோல தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஃபர்ஸ்ட் என் பேர் யாருக்குமே தெரியாது, ரக்ஷனான்னு சொல்லிட்டு மீடியா ராணின்ற ஒரு நேம்ல தான் வந்தேனே நானு. பொலிட்டிக்கல் சட்டையர் ஷோன்றதுனால நான் மீடியா ராணி ஷோ பண்ணிட்டு இருந்தேன். சோ நிறைய பேருக்கு என்ன அப்படிதான் தெரியும். அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பே நடந்த போது எல்லாருக்குமே வந்து என்ன ரக்ஷனாவா தெரிய ஆரம்பிச்சது. ரக்ஷனாவா தெரிஞ்சதை தாண்டி நீங்க அந்த கோவப்பட்டு பேசுவீங்க, ஆர்டர் பண்ணுவீங்களே அந்த பொண்ணு தானே நீங்க, கெட்ட வார்த்தை பேசுவீங்களே அந்த பொண்ணு தானே நீங்க அப்படின்னு எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேன்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்துச்சு. இப்போ மீடியால ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ போய்கிட்டு இருக்கு. அண்ட் பேசிக்கா வந்துட்டு இந்த பே பார்க்கும்போது வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த யூடியூப் எடுத்தாலே பெரிய பிளஸ் என்னன்னா, வாட் எவர் தே ஃபீல் தே கேன் ஷோ இட் இமிடியட்லின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து நல்லா பாராட்டவும் செய்வாங்க, கழுவி ஊத்துவாங்க. சோ எந்த மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு பேவை பொறுத்த வரையும்? ரக்ஷனா, நீங்க அதிகமா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிருப்பீங்க, என்ன மாதிரிலாம் திட்டிருக்காங்க உங்களுக்கு கமெண்ட்ல?
ஒண்ணு என் மூஞ்சிய வச்சுட்டுவாங்க, இந்த மூஞ்சிய வச்சுட்டு நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பியரன்ஸ் ரிலேட்டடா வரும். இன்னொன்னு என்னன்னா நிறைய பேரு அதை எப்படி பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுதான் என் ஆக்சுவல் குணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டுரு ப்ரோ, நீ எதுக்கு ப்ரோ கூட இருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். நேர்லயே என்கிட்ட நிறைய பேரு உங்ககிட்ட பேசவே எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த வீடியோவோட இம்பாக்ட் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏங்க அது வீடியோ தாங்க, நான் நேர்ல அப்படி கிடையாது. அந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணும். ஏன்னா வந்து எனக்கு அப்பவே உங்களை பார்த்தேன், பட் கேட்கலாமா வேணாமா பயமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து இதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்குவா, என் கேரக்டருக்கான சக்சஸா எடுத்துக்குவா, இல்ல வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. சோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும். அதே போல நீ கெட்ட வார்த்தை பேசுறதுனால நீ என்ன ரொம்ப ப்ரோக்ரெசிவா இருக்கேன்னு உனக்கு நினைப்பா அப்படி இப்படி அந்த மாதிரி அதெல்லாம் பண்றியா நீ அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி மிக்சடா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பஞ்சமே இல்லதான். என்னோட கேரக்டர் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அத ரொம்ப என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தபடி ஆனா நிறைய பேர் என்னோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சுன்னும் போது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு போயிடும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு பாயிண்ட்லெஸ் ஆன ஒரு பேசிக் கமெண்ட்ஸா இருக்குல்ல. சோ அதனால நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம நடிப்புக்காக சொல்றாங்களா, அதே போல கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் நம்ம எடுத்துக்கணும் தான். இப்ப கேரக்டர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னும் போது தொடர்ச்சியா நம்மளால அதை பண்ண முடியாது, பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த இதுல நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு கமெண்ட் படிச்சுட்டு யோ டைரக்டர் என்ன இப்படி கழுவி ஊத்துறாங்க, எனக்கு அடுத்த எபிசோட் நம்ம நல்லதா கொடுங்கன்னு கேட்டீங்க. சொன்னீங்க என்ன எல்லாத்துலயும் ஏன் இப்படி காட்டுறீங்க, நான் ஒரு ஸ்வீட் கேர்ள் பிளசன்ட் கேர்ளா என்ன ஒரு வீடியோலனாச்சும் காட்டுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். கேளுங்க. பொண்ணுங்க மட்டும் தான் இந்த டாக்ஸிட்டி கொடுப்பாங்க, பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க இருப்பாங்க. அது எனக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான். ஒன் கேரக்டர் ஒரு ஐப்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது இன்னொரு கேரக்டர் வந்து செட்டிலா பிளே பண்ணும்போது அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னு தோணும். ரெண்டு பேரும் பீக் போகும்போது அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி இவங்க நான் அந்த கேரக்டர் அந்த அந்த மாதிரி நான் பண்ணும்போது நான் ஏதாவது சட்டிலா பிளே பண்ணும்போது அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். சம்டைம்ஸ் சில எபிசோட்ஸ் நான் பண்ணிருப்பேன். பே பேட்டில் பாத்தீங்கன்னா நான் அடிச்சிருப்பேன். ஒரு எபிசோட்ல வந்து பாக்ஸிங் ரிங்ல எல்லாம் வச்சு நான் ரொம்ப டாக்ஸிக் ஆகி நான் அக்ரெசிவ் ஆகி இவங்களை போட்டு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருப்பேன். பாவமா பார்த்து பாவம் அந்த பொண்ணு அடி வந்து சொன்னாங்களாமா? யாருமே சொல்ல, அவர் திட்டுறதுதான் திட்டுறாங்க. என்ன கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ், அதே சமயம் நெகட்டிவ் வந்து ரக்ஷனாவை திட்டி நிறைய வரும், இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் ஜாப்ல. கரெக்ட். இந்த ஃபீல்டுக்கு நீங்க வந்துட்டு யூ ஹேவ் டு அக்செப்ட் கிரிட்டிசிசம் இருக்குன்னா அதையும் என்ஜாய் பண்ணணும், பாசிட்டிவ் இருக்கும் அதையும் என்ஜாய் பண்ணணும். சோ பேசிக்கா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது வந்துட்டு எந்த மாதிரி விஷயத்த நீ அக்செப்ட் பண்ணிக்க ஓகே சொல்லுவீங்க, என்ன மாதிரி விஷயம் இதெல்லாம் எதுக்குடா போடுறாங்கன்ற மாதிரி இருக்கும்? மேபி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி போட்டா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும், அதை நம்ம இக்னோர் பண்ணிதான். ஓகே, அது நம்மளுக்கு எடுத்துக்கவே வேணாம், அவங்களோட அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா. இன்னொருத்தவங்க வந்து கேரக்டரா சொல்லுவாங்க, இந்த கேரக்டர் இப்படி பண்ணிருக்கலாம், இவங்களை வந்து ரொம்ப ரொம்ப வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க, மேபி கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஓகே உண்மையிலே அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல இந்த பார்ட் ரொம்ப போரிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமா, இது ஆக்சுவலி போரிங்கா அக்செப்ட் பண்ணி ஏதாவது சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஒரு கமெண்ட் வேல்யூபிளா வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. நிறைய ஆக்சுவலி நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்கா என்னால சொல்ல முடியல, நிறைய இருக்கு. லைக் இந்த பார்ட் கொஞ்சம் நல்லா இல்ல, இது கொஞ்சம் போரிங்கா இருக்குன்னா அந்த ஜானவே தொட மாட்டேன், திருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லி. சில பேர் டியூரேஷன் மார்க் பண்ணி போடுவாங்க, இந்த இடத்துல இது நல்லா இருந்துச்சு, இந்த இடத்துல இது நல்லா இல்ல, அவங்க சொல்லிடுவாங்க. அதுலயே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், பரவாயில்ல இவ்வளவு நம்மளுக்கு அவங்கதான் நம்மளுக்கு வந்து மார்க் போடுற மாதிரி நம்மளுக்கு இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் எபிசோட ஒர்க் பண்ணுவோம். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்ப லான்ச் ஆகும்போது வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? நீங்க ஏன்னா அதுதான் அதிக வியூஸ்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா, அது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா அது வந்து 3000 வியூஸ் தான் போச்சு ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு. 1 வீக் அப்புறம் நாங்க கொஞ்சம், ஆனா எங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட் இல்ல, ஏன்னா எங்களுக்கு ஃபர்தரா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரைவ் எப்பவுமே இருக்கும். ஸோ வியூஸ் வந்து எங்களை எப்பவுமே புட் டவுன் பண்ணாதுன்னு சொல்லி நாங்கள் டீமுக்கு எல்லாம் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணலாம், இதோட பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி ஒரு யாருன்னு தெரியல, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மீம் கிரியேட்டர் யாருன்னு சொல்ல எங்க வீடியோ பார்த்து அவர் வந்து அவர் சேனல்ல போட்டாரு. அதுக்கு ஒரு சர்டன் பிளேட்டை மட்டும் கட் பண்ணி அவர் போட்டாரு. அதுல வைரல் ஆகி எல்லாம் தேடி வந்து பார்த்ததுதான் எங்களோட சக்சஸ். ஆமா, அதுலதான் ஸ்டார்ட் ஆகுது. பேசிக்கா இந்த மனுஷன் வந்து பயங்கர டெக்னிக்கலா பேசுறாருங்க, அந்த பிளேட்டை கட் பண்ணி இருக்கிறது, ஸ்கெட்ச் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாரு இல்லையா? சோ அடுத்த கேள்வி வந்துட்டு, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது யாராவது உங்க வீட்டுல போய் காமிச்சும் போது என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சு பேசிக்கா உங்களுக்கு? இல்ல நான் பேசிக்கா ரொம்ப ஆனஸ்டா எங்க வீட்டுல நான் காட்டவே மாட்டேங்க. ஓகே, அவங்களுக்கு நான் என்னன்னா எங்க வீட்டுக்கு வந்து நான் காமிச்சிக்க மாட்டேன் என்ன பண்றேன்னு. ஓகே, ஏதாவது பேசுவாங்க, பட் நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணாம நான் வந்து இது பண்ணிடுவேன். எனக்கு மேபி அது எனக்கு அந்த 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 ஏரியாக்குள்ள என்னால போய் அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மீடியா ராணி, நீங்க சொல்லுங்க,
நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணும்போது எப்படி சப்போர்ட் இருந்திருக்கும்? ஏன்னா நீங்க பண்ணதுலவே வேற வேற கண்டென்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேமிலி எந்த சப்போர்ட்டா இருக்காங்க உங்களுக்கு? எங்க அப்பா எல்லா வீடியோ பாக்குறாங்களோ இல்லையோ எங்க அம்மா எல்லாமே பார்த்து டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க இப்படி மார்க்கெட் பண்ணலாம்ல, அப்படி மார்க்கெட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எத்தனைக்கும் வந்து அப்போ அந்த ஜென்ரேஷன் அவங்க. ஆனா இருந்தாலுமே நம்ம கரண்ட் ட்ரெண்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கிறது அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அதே போல இந்த வீடியோ பார்த்து கூட நல்லா நடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினதுனால நான் எப்படி மத்தவங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் பார்த்தா என்னடா பேட் வேர்ட்ஸ்ங்கிற மாதிரிதான் ரிலேட்டிவ்ஸ்ல கூட கேட்டாங்க. என்ன நல்லா இருந்துச்சு, ஆனா கெட்ட வார்த்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்க அப்பா வந்து ஃப்ரீயா தான் விட்டாரு. ஊர்ல எல்லாரும் பேசுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டாரு. மத்தபடி இந்த ஃபீல்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. நான் இன்னுமே நிறைய பண்ணணும், நான் இன்னுமே நிறைய ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறாங்க மீடியாலேயே. சோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சீரிஸ் லான்ச் ஆச்சு, அது நல்லா சக்சஸா இருக்கு. நடுவுல வந்து ஒரு ஸ்டாப் ஆயிருக்கு. நாங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எப்படா வரும் அடுத்த எபிசோட் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாட் இஸ் தி ரீசன் யூ ஆர் நாட் ரிலீசிங் தி நெக்ஸ்ட்? இப்போ எனக்கு வந்து லைவா ஐ வாண்ட் டு see both of you doing one act பேசிக்கா. சோ எப்படி இருக்கும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் அந்த போன் கட் பண்ற ஒரு ஆக்ட் வந்து நீங்க ரெண்டு பேரும் லைவா இப்ப திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அப்ப அந்த சமயத்துல அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. சோ இப்போ நான் டைரக்டர் ஆயிட்டேன், சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ இந்த சீனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் லைவா. கேன் யூ டு இட்? ஓகே. மொபைல் போன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் இல்ல, என்கிட்ட இருக்கு. நான் தாங்க கெட்ட வார்த்தை பரவாயில்ல, அச்சு தள்ளுங்க பாத்துக்கலாம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வருஷம் முன்னாடி பண்ணது. பரவாயில்லங்க, ஒரு வருஷம்னால எவர்கிரீன் மெமரியா தான் சார் சமயம் இருக்கு எங்களுக்குலாம். சரி ஓகே. உங்களுக்கு என்ன வருதோ அதை அடிச்சு விடுங்க பாத்துக்கலாம். அதே தான் இருக்குன்னு ரெஸ்பான்ஸ் எனக்கு தேவையில்லை. சம ஆக்ஷனா? ஆக்ஷன். ஹலோ, நீ ஏன் கால் கட் பண்ற? நான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல, நான் கால் கட் பண்ணலையே. என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? ஹலோ, நீ ஏன் கால் கட் பண்ற? என்ன பேச விட்டா தானே உனக்கு புரியும். சரி பேசு. உனக்கு என்ன, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேக்குறேன். என்ன பேச விட்டா தானே உனக்கு புரியும். நீ கால் கட் பண்ண கூடாது, நான் தான் கால் கட் பண்ணேன். சரி, நீயே கால் கட் பண்ணு. அந்த பேனா எடுத்து கொடுங்க. அதை அமுக்கி வேற மாதிரி அந்த ஒரு எமோஷனை வந்து கிரியேட் பண்றாங்க ரெண்டு பேருமே. சோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு நல்ல ஒரு ஈகோ மூலியமா போனை கட் பண்றத வச்சு ஒரு சின்ன விஷயம் தான், யாரு ஃபர்ஸ்ட் போன் கட் பண்றான்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஈகோ வச்சு பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க மேடம், எனக்கு வந்து யார் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் ஒரு யூடியூப் வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் எல்லாருமே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மீடியாக்கான ஒரு ரோல் இருக்குல்ல, எவ்வளவு நூக் அண்ட் கார்னர்ஸ் கூட அது ரீச் பண்ணுதுங்கிறதே ஒரு ரொம்பவே பிரமிப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ அங்க எல்லா ஒரு மூலையிலும் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தெரியும், இவங்கதான் இதுல நடிப்பாங்களே, இவங்கதான் இதுல வருவாங்களே அப்படிங்கறது நம்ம டெலிவிஷன் பார்த்தாலே அதோட இந்த வைட் ரீச் மேல எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும்ல, நம்மளும் ஒரு நாள் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சாதாரணமா எனக்கும் உள்ள இருந்த ஆசைதான், நம்மளும் ஒரு நாள் டிவில வரலாம்ல, நம்மளும் ஒரு நாள் எல்லாருமே நம்மளோட வீடியோவா இருக்கட்டும், நம்ம படத்துல ஏதோ நடிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பாப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு பிரமிப்புனாலதான் வந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நானு பர்டிகுலர் பர்சன் எல்லாம் கிடையாது, எல்லாருமே எல்லா ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கும் போது அதுதான் நமக்கு தெரியும், ரொம்ப பிளாஷியா என்ன இது இப்படி வந்தா நமக்கும் இந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கலாம், நம்மளோட ஒர்க்கையும் நிறைய பேருக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வளர தான் ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல இதையும் தாண்டி ஏதாவது நோட்டிசபிளா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்குவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஃப்டர் 5 years where do you want to see yourself? இதே மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்களா, இல்ல உங்களோட வெள்ளித்திரையில பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? பீட் எனக்கு ரொம்ப பர்சனலா பீட் எனிதிங் என்கேஜிங்கா என்டர்டெய்னிங்கா ஒரு பர்சனா இரு அப்படின்ற மாதிரி. பீட் சினிமா, டெலிவிஷன் ஆர் மீடியா, ஒரு உன்னையே நீ வந்து உங்க கண்டென்ட்ஸ் என்ஜாய் பண்ற ஒரு ஆடியன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த என்டர்டைன்மெண்டான கண்டென்ட்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுதான். சூப்பர். நீங்க ரக்ஷனா, ஆஃப்டர் 5 years what do you want to see yourself? ஏதாவது ஒரு நோட்டிசபிளா ஒன்னு ஆன் ஸ்கிரீன்ல பண்ணணும் அப்படிங்கறதுலதான் என் விருப்பம் என்னைக்குமே இருக்கு. என்னோட பேஷன் வந்து ஆக்டிங் தான். அது வந்து அதை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணதான் செய்வேன், அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுதான். பட் அது இல்லைனாலுமே ஏதோ ஒன்னு மீடியால ஆன் ஸ்கிரீன்ல நான் வந்து ஒன்னு நோட்டிசபிளா பண்றேன், எனக்கு பிடிச்சு பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5 yearsல அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஆசைப்படுறேன். So I wish both of them வேணா வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் மூலமா உங்களுடைய டேலண்ட்ஸை காமிச்சிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா நான் உங்களை பெரிய பெரிய திரைகள்ல பாக்கணும், யூடியூப் மாதிரி மொபைல் பார்த்துட்டு அடுத்தது பெரிய டிவில பார்த்து அதுக்கப்புறம் சினிமால பார்க்கறது ரொம்ப ஆசைப்படுறேன். So all the very best. And என்னோட ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா, நாங்க ரொம்ப பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்றது ஒரு சீரீஸ் தான் வந்து பே.
ஒரு 10 எபிசோட் நாங்க பார்த்தோம். ஆனா வந்துட்டு எப்படா வரும் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணிட்டு போது சொல்லிட்டாங்க, இல்லப்பா பே எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுப்பா, நீங்க இப்ப எதிர்பார்க்க முடியாதுப்பா. வாட் இஸ் த ரீசன் இட் இஸ் காட் ஸ்டாப்ட்? ரீசன் வந்து அதான் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வந்து ஒரு க்ளோஷர் கொடுத்துதான் ஆகணும். அவ்வளவு பெரிய ஒரு வெப் சீரிஸ் ஆனாலும் சரி நல்லா என்கேஜிங்கா போறதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்துதான் ஆகணும். ஓவர் த பீரியட் வந்து எனக்கு என்னன்னா இது 10 பண்ணணுன்றது கூட தாட்ல கிடையாது. எனக்கு வந்து ஒரு 6 எபிசோட்ஸ் பண்ணணும். ஓகே, ப்ராப்பரா 6 எபிசோட்ஸ் வந்து மினி சீரிஸ் வகையில பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆசை. ஸோ அது வந்து ஒரு எங்க சேனல் மூலியமா வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தழுவலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் ஒரு 10-12 போச்சு. பேசிக்கா இதை வந்து இன்னும் குயிக்கா முடிச்சுட்டு வேற ஜானர் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுதான் ஐடியா. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆயிரும் எதுவா இருந்தாலுமே. அதே ஒண்ணு பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், என்ன அதே தானே வந்து பண்ண போறீங்கிற மாதிரி ஆயிரும். கரெக்ட். பேசிக்கா இது வந்து இது உங்களுடைய ஒரு அடையாளமா மாறிச்சு பே சீரிஸ் வந்துட்டு. சோ ஒன்ஸ் ரக்ஷனா தான் கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா இவருக்கு வந்து 1008 வெயின்ல ஓடிட்டே இருக்கும், ஸ்கெட்ச் பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு வந்து மீடியா ராணிக்கு அப்புறமா பே ரக்ஷனா தான் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாப் ஆகுன்னு சொல்லும் போது how did you feel? ஏன்னா வந்துட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்டுமே ஒரு சீரியல் பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சமயத்துல ஸ்டாப் ஆகுதுன்னா ஐயோ நம்ம இந்த இது மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இது வந்து என்னோட ஐடென்டிட்டியா தானே மாறுச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம். எனக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம எப்படி எதுல ஃபிட் ஆவோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கதான் செஞ்சது. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து இந்த பொண்ணு அந்த வீடியோல வருமே, அதுக்கப்புறம் எங்க ஆளை காணோம் தான் எனக்கு கேட்டுட்டே இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், எந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க போறோம், எந்த மாதிரி வீடியோஸ் பண்ண போறோம், இல்ல யார் கூட பேரப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கதான் செஞ்சது. பட் இருந்தாலுமே எங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறதுனால நாங்க அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டு இப்ப வரைக்குமே நாங்க வந்து வேற வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம்.